தற்போது தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்ப அமெரிக்கா ஈரான் மோதலை அடுத்து தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறத நாம பார்க்கிறோம். வரும் நாட்கள்ல எப்படி இருக்கக்கூடும்? வரும் நாட்கள்ல இந்த போருடைய தாக்கம், போருடைய போக்கு போன்றவைகள் தான் நிச்சயமாக தங்கத்துடைய விலை நிர்ணயிக்கக்கூடிய விலை நிலைமையில் உள்ளது. அதாவது இந்த போர் இன்னும் ஒரு தீவிரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தங்கம் நாங்கள் இதுவரை பார்த்திருக்க முடியாத அளவிற்கு இது உயர்ந்துவிடும். காரணம், பணத்திற்கு மாற்றாக ஒரு முதலீட்டு பொருளாக சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது எல்லா நாடுகளிலும் உள்ள நிறுவனங்களும் மற்றும் மக்களும். அது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இதன் மீது முதலீடுகள் நிச்சயமாக வரும் காலங்களில் பெரிய அளவில் உயர்ந்து வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அதற்குடைய தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் அதனுடைய விலை சர்வதேச அளவில் பெரிய அளவில் உயரும். இது நிச்சயமாக விலை உயர்வதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமையும். முழுக்க முழுக்க போரினுடைய நிலைமை, போருடைய போக்கு மற்றும் எந்த நாடுகள் இந்த போரில் இன்னும் பங்கேற்க உள்ளன என்பதை எல்லாம் பொறுத்துதான் தங்கத்துடைய விலை நிர்ணயிக்கும். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்த்தால் நிச்சயமாக தங்கம் விலை இன்னும் பெரிய அளவில் தான் உயரும். அதில் மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த அமெரிக்க ஈரான் மோதல் என்பது நிறுத்தப்படும் பட்சத்தில் எவ்வாறு இருக்கும் இந்த நிலவரம்? நிலைமைக்கு திரும்பிவிடும். இருப்பினும் அதனுடைய பாதிப்புகள் தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் இந்த விலை உடனடியாக சரியக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இதனுடைய இந்த போருடைய சூழ்நிலை, இதனுடைய பாதிப்புகள் இன்னும் சரிவதற்கு மீண்டும் சாதாரண நிலைமை வருவதற்கு பெரிய நாட்கள் ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனடியாக தங்கத்துடைய விலையில் எந்தவித பெரிய அளவில் ஒரு மாற்றம் வராது, தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் செல்லும். கடந்த ஓராண்டாகவே தங்கத்தின் விலை கடுமையாக உயர்வதை நாம் காண முடிகிறது. இது சாமானியர்களுக்கு எட்டாத ஒரு நிலையை சென்றடைகிறது அப்படின்ற வகையில பார்க்க முடியுமா? ஆமா, நிச்சயமாக அப்படிதான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. காரணம் என்னன்னா, தொடர்ந்து தங்கத்துடைய விலை உயர்வு என்பது ஒரு பெரிய அளவில் நுகர்வோருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தற்பொழுது நுகர்வோர்கள் தங்களுடைய பார்வையை 18 மற்றும் 14 கேரட்டுகளில் மிகவும் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளார்கள் என்பதை நாங்கள் தெரிய வருகிறது. காரணம், விலை குறைவான விலையில் தங்கம் கிடைக்கும் பட்சத்தில் 14 மற்றும் 18 கேரட்டுகளில் அவருடைய முதலீடுகள், அவருடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். இணைப்பில் பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஜெயந்திலால் சலானி.